வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். புதுப்பிக்கப்பட்ட அஸ்வசும திட்டம் தொடர்பாக உலக வங்கி பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். அஸ்வசும சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது புதுப்பிக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் சர்வதேச அனுபவத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் வெற்றிய அமைச்சு சார் ஆலோசனை குழுவினர் உறுப்பினர்கள் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உலக வங்கியின் பிரதிநிதிகள் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோருக்கிடையில் கடந்த 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அஸ்வசும திட்டம் குறித்து இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் கௌரவ அமைச்சர் உபாலிப்ப நிலகே பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலே கேமச்சந்திர ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் உலக வங்கியின் சமூக பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் பிரான்சிஸ்கா லைமனா மற்றும் சிரேஷ்ட பாதுகாப்பு நிபுணர் சீனிவாஸ் வரதன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. தேசிய நுகர்வோர் முன்னணியில் தலைவர் அசேல சம்பத் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் அரசாங்கம் அரிசி, மரக்கறிகள், சேனி, பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. பண்டிகை காலத்துக்காக வர்த்தகம், வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் சுமார் 17,000 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் அரசாங்கம் அனைத்து மட்டங்களிலும் உள்ள சிறுவர்களை கண்காணித்து வருவதாகவும் எந்த ஒரு சிறுவரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு சிறுவருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தலைமையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கு ஏற்ற நாட்டை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அனுராதபுரத்தில் கலன்பின் துணுவெவ இகலகம பகுதியில் மாமனாரின் கட்டு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மருமகன் உயிரிழந்ததாக கலன்பின் துணுவெவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் இகலகம கலன்பித்துணுவெவ பகுதியை சேர்ந்த 57 வயதுடையவர் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாமனாருக்கு மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறிலேயே இவ்வாறு கட்டுத்துப்பாக்கியினால் சுட்டு காயப்படுத்தியுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் கலன்பித்துணுவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேடும் நோக்கத்துக்காக அகழ்வில் ஈடுபட்ட பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். தீய பெதும மற்றும் கப்பு கொள்ளேவ பகுதிகளில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். புலனறுவை குற்றத்தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் அதிகாலை புலனறுவை மாவட்டத்தின் தீய பெதும போலீஸ் பிரிவின் நுவரகியாய பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதையல் தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட மூவருடன் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். சந்தேக நபர்கள் 20 தொடக்கம் 43 வயதான புத்தளம் மற்றும் அத்தன கடவல பகுதிகளில் வசிப்பவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தீவ பெதும போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலியில் பத்தேகம மகாலியன கேவத்த பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சந்தேகத்திடமான முறையில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக பத்தேகம போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பத்தேகம சந்திரவள பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த பெண் பல நாட்களாக வெளியே வராமல் இருந்துள்ள நிலையில் வீட்டில் விளக்குகள் எரிந்ததால் சந்தேகம் இருப்பதாக பத்தேகம போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து பத்தேகம போலீசார் குறித்த வீட்டை சோதனை செய்தபோது குறித்த பெண் வீட்டின் தரையில் நிர்வாணமாக கிடந்துள்ளதுடன் அவரது உடலில் இருந்து இரத்தம் கசிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நீதவான் விசாரணைக்காக சடலம் சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தான் நடந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். படபுல ககடப்பட்டிய பகுதியில் பெண்ணொருவர் தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் உயிர் மாய்ப்பு செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. படபுல போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் மற்றும் சிறுவனின் உடல்கள் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் சிறுவனுக்கு 3.5 வயது மற்றும் பெண்ணுக்கு 24 வயது என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை படபுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் வைத்திருந்த 11 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் காரியாலய கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் 11 பேர் மட்டுமே அல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் வாகனங்களின் விலை கணிசமாக குறைந்துள்ளதனால் வாகனங்களை வாங்குபவர்களுக்கு இதுவே சிறந்த நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் அருஷ ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். நிதி கொள்கைகள் மற்றும் சந்தை நிலவரங்கள் காரணமாக வாகனங்களின் விலை குறைந்துள்ளதாகவும் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். வரி மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் இலங்கையின் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத வாகனங்களின் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. ஜப்பானிய ஏல சந்தைகளில் இலங்கைக்கு தேவையான வாகனங்கள் அதிக அளவில் நிரம்பல் செய்யப்படுவதனால் ஏல விலைகள் கணிசமாக குறைந்துள்ளது. உள்ளூர் இறக்குமதியாளர்களும் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை கொண்டு வந்துள்ளதனால் சந்தையில் தேவைக்கு அதிகமாக வாகனங்களின் இருப்பு குவிந்துள்ளது. இதன் காரணமாகவே பொதுவாக ஒவ்வொரு வாகனத்தின் விலையும் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை இயலுமான வரை விரைவில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி தேர்தலை நடத்துவதற்கான முக்கிய நகர்வாக 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மக்கள் நலன் சார்ந்த பாதீடாக முன்வைக்கப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. குறித்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்தும் விதத்தில் புதிய வரிகள் எதுவும் அமல்படுத்தப்படாது எனவும் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்கள் ஒழிப்பு போன்ற செயல்பாடுகளால் மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு தற்போது ஆதரவு கிடைத்துள்ளது. இந்நிலையில் விடயமும் அரசாங்கத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதனால் விரைவில் தேர்தலை நடத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தல் தொடர்பான பாதீட்டு கூட்டத்தொடருக்கு மத்தியில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை ஜனாதிபதி நடத்தவுள்ளார். மேலும் தேர்தல் எந்த முறையில் நடத்தப்படும் என்பது தொடர்பில் உறுதியான தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காகவே இக்கூட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிய முடிகின்றது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காரொன்று முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த லொரியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக குருநாகல பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காரின் சாரதி உறங்கியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சம்பந்தி யாழ்ப்பாணத்தை தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட செய்தியிலேயே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது.
அழுத்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இசாரா சுபந்தி யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாக இருந்த நிலையில் படகு மூலமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றிருந்தார். இதனையடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாக இருந்த வீடு சோதனையை உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தி 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களுடன் 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 7-9 மில்லிமீட்டர் உயிருள்ள வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவில் புளியங்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஏசார சுபந்தி நாடு கடத்தல் சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் படகுகளை வழங்கிய கைது செய்யப்பட்ட நபர் 52 வயதுடையவர் என்றும், அதே நேரத்தில் அவருக்கு கைத்துப்பாக்கிகளை வழங்கிய நபர் 43 வயதுடையவர் என்பதும் தெரியவந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து புதிதாக மக்கள் குரல் என்ற துணைப்பொருளில் இன்று செய்தியாளர் மாநாடு ஒன்றை நேற்றைய தினம் நடத்தியுள்ளனர். இந்த மக்கள் குரல் அமைப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, மொட்டு கட்சி, சுதந்திர கட்சி, பிவித்துரு, கெகல உரிமைய மற்றும் சிரேஷ்ட அமைச்சர்கள் பலர் ஒன்றிணைந்திருந்தனர். அரசாங்கம் கட்டவிழ்த்து விட்டிருக்கும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சிக்கு எதிராக நவம்பர் 21 மாபெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தவுள்ளதாக எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் இருந்து எங்கள் கூட்டணி நடைமுறையிலிருந்து வந்துள்ளதாகவும், ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் ஒன்று கூடி எதிர்கால அரசியல் தொடர்பில் பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். மேலும் எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களை எடுத்தோம். கடந்த செப்டம்பர் 23 தற்போதைய ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வழங்கிய 1359 வாக்குறுதிகளில் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை. அதில் மக்களுக்கு எவ்வித பயனும் இல்லாத முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் ஒழிக்கப்பட்டதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான உலகின் 2வது சிறந்த பயண இடமாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது. உலகளாவிய பயண ஊடக நிறுவனமான லோன்லி பிளேனட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணம் தனித்துவமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்ட இடமாக அமைந்துள்ளமையினால் உலகளாவிய ரீதியில் பலரின் ஏற்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 22 வெளியிடப்பட்டுள்ள லோன்லி பிளான் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் சிறந்த பயணம் 2026 இத்தாலிய மொழிப்பதிப்பில் இந்நகரங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. மேலும் குறித்த அறிக்கையின்படி 1வது இடத்தில் தென் அமெரிக்காவின் பெருநகரம், 3வது இடத்தில் அமெரிக்காவின் மைனே நகரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதியில் வாகன விபத்தில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளவாயை நோக்கி சென்ற ராணுவ பேருந்து எதிர் திசையிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 36 வயதுடைய வெள்ளவாயவை சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் என்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.